ஹாய், மை லார்ட்னு ஒரு படத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ராஜமுருகன் டைரக்ஷன். ஆனால் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்போடு போனேன். அவருடைய ஜோக்கர் படம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சோஷியல் சட்டையராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். நல்ல கருத்து தான் எடுத்திருக்கிறாரு. அதாவது ஆர்கன் டொனேஷனில் எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதில் உள்ள ஃப்ராடுகள்லாம் எப்படி அப்படிங்கிறத ப்ராப்ளி அது ஆல் இண்டியா லெவல் எப்படி நடக்குதுங்கிற மாதிரி கூட இந்த படத்தில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ சசிகுமார், அயோத்தியா படம் பார்த்த பிறகு அவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மாதிரி ஜாதிய படங்களை தான் நிறையா நடிச்சிட்டு இருந்தார். அதனால் இட்ஸ் நாட் ஹாப்பி வித் ஹிம். அவர் படங்களை அதிகமாக பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அயோத்தி பார்த்த பிறகு அவர் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஹி சூட்டட் தட் ரோல் வெரி மச். ரொம்ப சப்டியூடாக நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்துலையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. பட் அது அயோத்தியா படம் மாதிரி ஒரு நடிப்பில் நல்லா நடிச்சிருக்காரு அவர். ஹியர்டன் ஹீஸ் டியூட்டி வெல். டைரக்டர் கொஞ்சம் கோட்டை விட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு படம் ஞாபகம் வந்துச்சு. மலையாளத்தில் வந்து ஜோதி ஜார்ஜ் வச்சு, ஐ திங்க் இஃப் யூ ரிமெம்பர் ரைட் த டைட்டில், ஜோசப் இல்லை ஆண்டனின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். எப்படி இந்த ஆர்கன் டொனேஷன் நடக்கிற ஃப்ராடெல்லாம் வெளியே கொண்டு வராருங்கிறது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. எவ்வளோக்கு நான் சொல்கிற மாதிரி மலையாள படம் தான். அந்த புல்சையில் அடிப்பாங்கள்ல, ஒரு 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 ஆஸ்பெக்ட், ஒரு நாட் எடுத்தாங்கன்னா அந்த நாட்டில் மட்டும் போகிறாங்க. அதனால் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பயமாக கூட இருந்துச்சு. மை லார்ட் படத்தில் ராஜமுருகன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை ஆழமாக அழுத்தமாக வலிமையாக சொல்லியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் அதையும் வச்சுட்டு முதல்ல ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ் ஸ்டோரி, அது தேவையில்லை என்கிட்ட கேட்டால் அது அப்படியே எடுத்துருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியமாக இருக்கிறாங்க, 2 சீனில் காமிச்சிடலாம். அதுக்கு அவங்க கல்யாணத்துலேருந்து வந்து அவங்க அதில் வந்து வள்ளலார வேற கொண்டாந்துருக்காங்க. அது சாமியார்ன்றது வருது. சாமியார்ன்றது 2 சமயம் 3 சமயம் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை ஃப்ராடு. அதாவது சும்மா இப்போ விளையாட்டுக்கு போய் ஜுஜுபி சீரியஸான சாமி வரல, சும்மா சாமி வர மாதிரி நடித்து ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. முதல்ல கல்யாணத்துக்காக, அடுத்து தப்பி வருவதுக்காக சாமி வருதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்புறம் ஆனால் இன்னொரு கேரக்டர் உண்மையிலே சாமி வர மாதிரி காமிக்கிறாங்க. வள்ளலார் வந்து சாமிக்கெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்பானவர் நினைக்கிறேன். எனிவே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த ஃப்ரில்ஸ் நிறையா படத்தில் தேவையில்லை. ஒரு ஆர்கன் டொனேஷன், அதில் எப்படி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஆர்கன் கிடைக்காது, அது கொஞ்சம் பிளட் குரூப் எதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தே ஹேவ் டு பி வெரி செலக்டிவ் ஆஸ் பர் அஸ் கிட்னி செலெக்ஷன் இஸ் கன்சர்ன். ஸோ அவங்க பார்க்கும்போதும் ஹோல் இந்தியாவிலே வச்சு இவங்க ஆராயும் பொழுது 2 பேர் தான் நடக்கும். அதில் முதல் அழகு 2 கிட்னியும் எடுத்து படுத்து வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அது ஒரு சைட் ட்ராக்கில் வர ஒரு சோகம். அது வந்து மனசில் பதியவே இல்லை. ஏன்னா ஒரு லேடிக்கு இருக்க கிட்னி 2 கிட்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஷீ இஸ் நாட் ஏபிள் டு சர்வைவ். ஒரு மாஸ்க் போட்டு ஒரு ஆளை காமிச்சு பரிதாபம் காமிச்சிருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். அந்த விஷயத்துக்கு அழுத்தமே இல்லாமல் போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் தான் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஆர்கியம் தேவையாக இருக்குது. அவங்க எப்படி ஃப்ராட் பண்ணி அந்த ஆர்கியம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை மட்டும் எடுத்துருந்தாங்க படம் ஷுட் ஹேவ் பீன் ரியல் குட் சக்ஸஸ். இது அப்படி இல்லை. அதில் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, ஒரு குரு சோமசுந்தரம் வேறு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பாவம், வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ரோல். ஒரு ரொம்ப நல்ல நடிகர். என்கிட்ட கேட்டால் இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் நவ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ நல்ல ஆக்டர். பட் அவர் வந்து ஒன்றுமே இல்லை. அது ஒரு சின்ன ரோல், அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி வர்றாரு. வெரி இன்எஃபெக்டிவ் ரோல் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ரோல். அது கேட்குறது என்னென்னா, இப்போ அந்த ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த சர்ஜரிக்காக, மன்றிக்காக, அந்த ஆர்கன் எடுக்கிறதுக்காக என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கிறத காமிச்சிருக்கணும். அதை மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகள், காதல் கதைகள், சோக கதைகள் இதெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி சீப்பாக அந்த படத்தினுடைய, அதாவது அந்த எந்த கருத்தை எடுத்தாங்களோ அந்த கருத்து நம்ம மனசில் வர்றதுக்கு, மனசில் தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. சரியாக தைக்கலை. பட்
அந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன். ஸோ சாரி ராஜமுருகன், உங்களுடைய நெக்ஸ்ட் வெக்சராக கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரில்ஸ் இல்லாமல் படம் எடுக்கிற தமிழ் டேரக்டர் ஒரு ஒரு ஐ எம் ஹாப்பி அபவுட் ஒன் திங். இந்த மாதிரி குறைந்த செலவில் எடுக்கிற படங்கள் தான் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தைரியமாகவும் வெளியே சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக வரணும். இப்போ நான் ராஜமுருகன் மேலே இன்னும் ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ ஹீ கேன் டேக் குட் மூவிஸ், பெட்டர் ஹீ டேக்ஸ் இட் தட் வே, விதவுட் எனி ஃப்ரில்ஸ், விதவுட் எனி அன்னெசரி திங்ஸ், கதைக்கு ஜோடனி சேர்க்காமலாம் இல்லாமல் என்ன பேச வந்தோமோ அதை மட்டும் அழகாக குறுகலாக அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போங்க. அது மட்டும் போங்க. இந்த பழைய காலத்து படம் மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் பாட்டு அப்படிலாம் இல்லாமல் டேக் ஒன் எய்ம், அதான் புல்ஸை, ஹிட்டிங் த புல்ஸை, ஹிட் த புல்ஸை. அதை விட்டுட்டு இந்த படத்தில் வந்து நம்ம தேவையில்லாத அன்னெசரி ஃப்ரில்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த படம் வந்து சோபிக்கவில்லை. நம்ம எதிர்பார்த்து இல்லையே, வீட்டில் உட்காந்து நினைப்பாங்க. நம்ம எதிர்பார்த்து படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு ஃபெயிலியர், கொஞ்சம் வருத்தம். ராஜமுருகனுக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அடுத்த வாய்ப்பில் ஒரு நல்லபடியாக நடக்கட்டும். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என் நன்றிகள். வணக்கம். பாய்.